Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்தது. மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் ஏப்ரல்லே ஒரு நிறைய சேஞ்சஸ் பண்ணார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மே மாதத்தில் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்குள்ளே பயணித்தார். எதிர்பார்த்த பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அதே மே மாதத்திலே நடைபெற்றது. 2025 4 கிரகங்களின் பயிற்சி நடந்தது. ஸோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இல்லைன்னா எப்போயுமே 2 கிரகங்கள் பயிற்சி மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த வட்டம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 30 வருடத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிரகங்கள் அத்தனை விதமான ராசிகளுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 ஜூனுக்கு அப்புறம் நடக்கப் போகின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை பார்க்கலாம். துள்ளி குதிக்கக்கூடிய காலகட்டம் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. இவ்வளோ நாளாக என்னன்னே புரியலை, என்னன்னே புரிய மாட்டேங்க, என் வாழ்க்கையோட அர்த்தமே புரியாமல் வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற கவலையுடன் சில விஷயங்களில் சில போராட்டங்களை சந்தித்து அந்த போராட்டங்களுக்கான விடையை தற்போது கண்டுபிடிக்கக்கூடிய செயல்பாடாக உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா குரு பயிற்சியும் இப்போ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சியும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜூன் மாதத்திலிருந்தே இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுகிறதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இயல்பாகவே நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கரெக்டாக இருக்கணும், நான் கரெக்டாக இருப்பேன், ஏன்ட்ட நீ கரெக்டாக இரு, நீதி தவறாமல் பேசு, வார்த்தைகளில் கரெக்டாக பேசு அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. யாராவது உங்களை சீண்டிட்டாலோ இல்லை யாராவது உங்களை வார்த்தைகளால் பேசிட்டாலோ உங்களால் ஏற்றுக்கிறவே முடியாது. அவன் மன்னிப்பு கேட்கணும். ஸோ அவன் மன்னிப்பு கேட்கலன்னு அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்க எண்ணத்தில் நீதி தவறாமல் கடைப்பிடிக்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு நேர ஒரு தவறுகள் நடக்குன்னா அதை சலிச்சுக்கிட்டு போகக்கூடிய கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. தட்டி கேட்கணும். தப்புங்கிறத எப்படியா சொல்லி ஆகணும். சொன்னால் தான் நிம்மதியாக தூங்குவீங்க. ஸோ அப்படி சொன்னனால பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. உங்களை தேடி பிரச்சனை வருதோ இல்லையோ, ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் அவங்கள தேடி போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் பிரச்சனையை மாற்றிக்கிட்டு நீங்கள் அதிலே நிறைய கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் என்பது உண்மை. இது கோச்சார கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக இருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து மாற்றத்தை கொடுப்பதற்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சனி பகவானும் ரிலீஸ் பண்ணியிருக்கார் நிறைய விஷயத்தில். அதேபோல் நம்மளுடைய குரு பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ அதே போல் உங்களை தூங்க விடாமல் நித்திய தூக்கம் போச்சு, நிம்மதியான ட்ராவல் போச்சு, எல்லா விஷயங்கள்லையுமே அதிகமான விரயங்கள் வந்துக்கிட்டு அப்படிங்கிற விஷயத்தை கேது பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்து கொடுத்தார். அப்போ சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு தான் வாழ்ந்திருப்பீங்க. எப்படி சித்தன் போக்கு சிவன் போக்குன்னா, எது நடந்தாலும் நடக்கட்டியா, எங்களுக்கு எல்லாமே நாங்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கிட்டோம், வேறு வழி இல்லை, அவன் செயல் அப்படிங்கிற வார்த்தையை ஒப்படைச்சி வாழ கற்றுக்கிட்டோம். சில பேர் வழிபாடே நான் போகிறதே விட்டுட்டேன், வழிபாடே நான் சாமி கும்பிட்றதே விட்டுட்டேங்க, எனக்கு அந்த சூழ்நிலையில் எனக்கு என்னுடைய லைஃப்பில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிலையில் கேது பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு குறைவதனால உங்களுக்கு இறை அருள் முழுமையாக கிடைக்க போது, உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது, குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. யாராவது ஒரு குரு உங்களை இனிமேல் இயக்குவார். உங்களுடைய
குருநாதர் உங்களை இயக்குவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய குரு உருவாகலாம், அல்லது பழைய குருவே உங்களை இயக்குவதற்கான ஆற்றலை ஏற்படுத்தலாம். அதை புத்துணர்ச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, டயர்டாக டிஸ்டர்பன்ஸாக என்ன பண்ணே தெரியல அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிற நிலையில் உள்ள உங்களுக்கு நீ எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறுவாய், உன்னால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறத குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது உண்மை. முயற்சிக்கான வெற்றி உண்டு, முயற்சிக்கான வெற்றி உறுதியாக உண்டு. எல்லா விஷயங்களும் இனிமேல் முயற்சி எடுத்தால் அதில் ஒரு வெற்றியை சந்திப்பீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டு. சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சிக ராசியை 2.5 வருஷமாக அவர் தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக கும்ப ராசியிலிருந்து பார்த்தாரே. ஸோ அதனால தான் குடும்பத்தை விட்டு வெளியே போயிட வேண்டிய சூழ்நிலைகள், பொருளாதார விஷயங்களை தடையை ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள், குடும்ப ஒற்றுமையே இல்லாமல் குடும்பம் மற்ற நபர்களின் சூழ்ச்சியின் மூலமாக பிரிய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலையில் தனித்து விட்ட ஒரு மரமாக தன்னுடைய வாழ்க்கையை உறவுகளுக்கு ஏக்கத்தின் தாக்கத்தில் நீங்கள் எப்படா என் உறவுகளோட சேர்வேங்கிற ஒரு ஏக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்தன. ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை சனி பயிற்சி மூலமாக நீங்கள் உறுதியாக இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையை ஒரு எதிர்நோக்கி வந்துக்கிருக்கீங்க. ஸோ உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும், பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என உண்மையிலே சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கேது பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்துட்டாரே, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், கேது மட்டும் 11ஆம் இடத்துல அமரலாம். அது சுய ஜாதகத்திலையும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் கோச்சார ரீதியாகவும் கேது 11ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ கேது 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருன்னா என்ன விஷயத்தை இண்டிஷன் பண்ணுறாருன்னா, உங்களை அதாவது உங்களுடைய தாயாரை அல்லது உங்களுடைய தகப்பனாரை பெற்றெடுத்த உங்களுடைய தாத்தா வழி உறவுகள், 2 உறவுகளுமே தாத்தா பாட்டி உறவுகளில் அவங்கள போய் சரணடையணும், அவங்க பாதம் தொட்டு வணங்கணும். அதாவது அம்மா பெற்ற அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அதே போல் அப்பாவை பெற்ற அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். 1.5 வருட காலங்கள் அவர்களிடம் ஒரு பற்று பாசத்துடன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நீங்கள் வாங்கினீங்கன்னா, கேதுவால் ஏற்படுகின்ற தாக்கம் ஏதேனும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவீங்க. ஐயா தாத்தா பாட்டி இல்லையேங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தாத்தா பாட்டி வயது உள்ள ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கும் வயதான முதியவர்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க. எத்தனை பேருக்கு நான் சரி, ஆதரவற்ற ஒரு பாட்டி தாத்தா உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. ஸோ உங்களால் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், எண்ணிக்கையை கூட்டிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி உண்டு. ஸோ அந்த கெப்பாசிட்டி தக்கன நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கி கொடுப்பது உங்களுடைய வாழ்க்கையில் கேது பகவானால் ஏற்படுகின்ற சிறு சிறு தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய துலாம் ராசிக்கு 8ஆம் வீடான ரிஷபத்தை சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதனால துலாம் ராசி என்பர்கள் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போங்கள். அதே போல் ஆசையை தூண்டிவிடக்கூடிய அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, அதே போல் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு 5இல் அமர்ந்திருக்கனால குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. கற்பனை ஆற்றல்கள் அதிகமாக வரும். இப்போ தான் அருவியாக கொட்டும் கவிதை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு செயல்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், தாய்மாமா உறவு மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை கவலை எல்லாமே விலகப்போகுது. தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ அப்போ தாய்மாமாட்ட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம். பொருளாதார தடை கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ பணம் வருதுன்னு என்ன பண்ணணும், துலாம் ராசிக்கு அன்பர்கள் உறுதியாக அந்த பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். கல்யாணம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனைவிட்ட கொடுங்க. துலாம் ராசி பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கான உங்களுக்கு பிடித்தமான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பேங்க்கில் புதிய அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணி அந்த உங்களுடைய கணவர் கொடுக்குற பணத்தை அந்த அக்கௌண்ட்டில் சேமித்து வைங்க. ஐயா சேர்க்கறதுக்கான வழியே இல்லையே, வரவு எட்டனா செலவு பத்தனான்னு போயிருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னுமே சேமிப்புக்கான வழியை கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறனால தான். ஸோ இப்போ இருந்து சேமிக்க ஆரம்பிச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ கரெக்டான முறையில் பயன்படுத்திங்கன்னா உறுதியாக துலாம் ராசி என்பவர்களுக்கு கிரகங்கள் நல்ல விதமான வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னா இப்போ எடுக்கிற பிரசன ரீதியாக சொல்லணும்னா துலாம் ராசி என்பவர்கள் இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கணும் ஆசைப்பட்டால் உங்கள் ஊரில் உள்ள காவல்கார தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை மனசார வழிபாடு செய்யுங்க. அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி. நம்ம ஊருக்கு இதாயா காவல் தெய்வம்னு சொல்லி ஒரு தெய்வம் சொல்லுவாங்கள்ல, அந்த காவல் தெய்வத்தை மனதார வழிபாடு செய்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வரும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையாக நான் பேசின உங்களுடைய ராசிக்கான பலன்களை கேட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற செயல்பாடுகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், கவனம் என்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். இது பொது பலன் தான். மொதல் விஷயம் தான், பொது பலன் தான். உங்களுடைய லைஃப்பில் ஒரு 20% பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி, அவ்வளோதான். இதை தவிர்த்து உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருமா, மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவேனா, மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகமோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்களாக நடக்கக்கூடிய யோகங்களும் இருக்கா, முன்னேற்றங்கள் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணணும். உங்கள் சுய ஜாதக ரீதியாக, லக்ன ரீதியாக, தசாபுத்தி ரீதியாக என்ன நடக்கு, என்னென்ன மாற்றங்கள் உண்டு, என்னென்ன வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு, என்ன பரிகாரம் பண்ணால் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு வாங்கினவங்களுக்கு கட்டாயமாக குறிப்பிட்ட டயத்தை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கோம். யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அவங்க எல்லாமே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடலாம். உங்களுக்கு கூகுள் மீட் மூலமாக ஜாதக பலன் மற்றும் ஜோதிடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். விருப்பப்படுறவங்க கட்டாயமாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். மேலும் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.